ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆராதனை வேளையில் நம்ம பார்த்தோம். அப்போ பரலோகம் போகணும், அவருடைய வருகையில நிலை நிற்கணும் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஜீவ கிரீடம். பரலோகம் போகிறது தான் நம்மளுக்கு ஜீவ கிரீடம், முத்திரை. அப்போ அந்த பரலோகம் போக வேண்டும், அந்த ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக உபத்திரவம் வரும், சோதனை வரும், பாடுகள் வரும். அந்த சோதனையான நேரங்களில், அந்த சோதனையின் காலகட்டத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? உண்மையுள்ளவர்களாக இருக்கணுமா? கடைசி பரியந்தம் நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கடைசியில் என்ன செய்யும்? நம்மளுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு முன்பாக சோதனை வரும். இப்ப சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற எல்லா சோதனைகளும் 2 வழியில வரும். 2 வழியில அந்த சோதனை வரும். முதலாவது என்ன வழியில் வரும்னா, பிசாசின் மூலமா நமக்கு சோதனை வரும். பிசாசு நமக்கு சோதனையை கொண்டு வருவான், பாடுகளை கொண்டு வருவான், உபத்திரவங்களை கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான், கஷ்டங்களை கொண்டு வருவான், கடன் பிரச்சனைகளை கொண்டு வருவான் பிசாசு. இந்த சோதனை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருதுன்னா பிசாசின் மூலமா வருது. மற்றொரு வழி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுய இச்சையினால அது வரும். நீங்க 2ஆம் வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கையில பார்த்தோம். நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவார். பிசாசு நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவான். மற்றொரு காரியம் நம்முடைய சுய இச்சை, நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுய காரியங்கள்னால நமக்கு சோதனை வரும். வாசிக்க கேட்போம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்க, அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்து எப்படி வரும் சோதனை? நம்மளுடைய சுய இச்சையினால நம்முடைய ஆசையை நிறைவேற்ற, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற நாம போய் ஏதாவது ஒரு சோதனையில மாட்டிக்கிறது. ஒன்று பிசாசு கொண்டு வருவான், இன்னொன்று நம்முடைய சுய இச்சையினால போய் மாட்டிக்கிறோம். ஆனால் பாருங்க, எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் ஒரு மனிதனுக்கு என்ன சோதனை வருமோ அதுதான் வரும், அதுக்கு மிஞ்சி வந்துடாது. நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் ஒரு மனிதன் தாங்கக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள் என்னவோ அதுதான் வரும், அதுதான் சோதனை. அதற்கு மிஞ்சி ஒன்றும் என்ன செஞ்சிடாது, வந்துடாதீங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்க காணப்படுறீங்களோ எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு நேருகிற சோதனையை அல்லாமல், ஒரு மனிதன் தாங்கக்கூடிய சோதனையை அல்லாமல் வேற ஒரு சோதனை உங்களுக்கு வந்துட முடியாது. ஆண்டவர் அனுமதிக்கவும் மாட்டார். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, கர்த்தர் அப்படிப்பட்ட சோதனையை உனக்கு அனுமதிக்க மாட்டார், உனக்கு தாங்கிக்கிற அளவுக்கு. அல்லேலூயா. இன்னும் வாசிக்க கேட்போம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே
அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோதனை வரும், ஒரு மனிதனுக்கு உண்டான சோதனை தான் வரும். ஆனால் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அதை ஏற்றுக்கொள்ள, அதை ஃபேஸ் பண்ண, அந்த சோதனையை எதிர்த்து நிற்க, அது விடுவிக்கிற வரைக்கும், அந்த அதிலிருந்து விடுதலை உண்டாகிற வரைக்கும் அதை பலப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஏன் தெரியுமா? அவர் இதே மாதிரி பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த சோதனையிலிருந்து மீள்வதற்கு, அந்த சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு, அதுல அவருக்கு அந்த காரியம் நடந்திருக்கிறதுனால அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள உங்களுக்கு பலன் தருவார். காரணம், அவர் அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால தான் ஒரு மனிதனுக்கு என்ன சோதனை வருமோ அவ்வளவுதான் வரும், அதுக்கு மிஞ்சி வராது. அல்லேலூயா. இந்த பிரச்சனைலாம் பாருங்க, ஒரு பிரச்சனை ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் விரோதியா பார்ப்பாங்க. நல்லா இருக்கையில் ஒரு மனுஷனுக்கு கிட்ட வர மாட்டான், நல்லா இருக்கையில் எப்படின்னு சொல்ல மாட்டான். ஆனால் நம்ம பிரச்சனையில் பாதிக்கப்படும் பொழுது நம்மளை எல்லாரும் விரோதிப்பாங்க. கூட இருக்கிறவர்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் நம்மை விரோதிப்பாங்க. ஆனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், அந்த சோதனை எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? உண்மையுள்ளவர்களா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு ஆண்டவர், நீ உண்மையுள்ளவனா இரு அப்படின்னு சொல்றாருன்னா அங்க என்ன இல்லை? உண்மையா இருக்கிறது இல்லை, உண்மையா இருக்க முடியல. எப்ப உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோமோ அப்பதான் அந்த இடத்துல உண்மையுள்ளவனா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் உண்டாகுது. ஓடுறான், தட்டி விட்டு விழுந்துருவான்னு வைங்க, இப்போ உடனே அவன் என்ன சொல்லுவான்? ஓடாதரான்னு சொல்லுவோம். இந்த படியில் இறங்கி ஓடுனா விழுந்துருவான், உடனே என்ன சொல்லுவான்? ஓடாத. இதை தின்னா ஃபுட் பாய்சன் ஆகும் அப்படின்னு தெரியுதுன்னு வைங்க, உடனே என்ன சொல்லுவோம்? சாப்பிடாத, சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம். கெட்டு போச்சு, ஃபங்கஸ் ஆயிடுச்சு, அதனால அதை சாப்பிடாதேன்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? அப்ப இங்கே உண்மையுள்ளவனா இரு. சோதிக்கப்படும் பொருட்டு 10 நாள் ஜெயிலில் போடுவாங்க, நீ என்ன செய்யக்கூடாது? உண்மையுள்ளவனா இரு. அப்படின்னா நீ உண்மை இல்லாதவனா இருந்துராத, அங்க உண்மை இல்லாமல் போயிரும். எனவே கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார், நீ உண்மையுள்ளவனா இரு. சோதனையான நேரத்துல, வேதனையான நேரத்துல, உபத்திரப்படுற நேரத்துல, கஷ்டப்படுற நேரத்துல நீ தேவனுக்கு உண்மையா இருந்து பார். அது எப்படி உன்னை விட்டு போகுதுன்னு தெரியாது, உன் குடும்பத்தை விட்டு அந்த பிரச்சனை எப்படி போகுதுன்னு தெரியாது, உன்னுடைய வேதனை எப்படி உன்னை விட்டு மறைதுன்னு தெரியாது. எப்பொழுது தேவனிடத்துல உண்மையா இருக்கிற போது, கர்த்தரிடத்துல நாம உண்மையா இருந்தால், அந்த சோதனை நேரத்துல, அந்த வேதனையான நேரத்துல, அந்த உபத்திரவமான நேரத்துல, அந்த உபத்திரவம், அந்த வேதனை, பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும். நம்ம உண்மையுள்ளவர்களா இருந்தா அவர் பார்த்து கொள்வார். அவர் அந்த பிரச்சனையை, அந்த வேதனையை, அந்த சோதனையை அவர் பார்த்து, காரணம் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் பாடுபட்டிருக்கிறார், அந்த கஷ்டத்தை அவர் அனுபவித்திருக்கிறார். சோ நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தா அவர் அதை பார்த்துக் கொள்வார், நமக்கு பிரச்சனையை அவர் பார்ப்பார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 31:23. சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து விடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். பார்த்தீங்களா? அவர் உங்களை தற்காத்துக் கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்கல்ல, பிரச்சனையை கொண்டு வராங்கல்ல, அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதிக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க, உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருவங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வருவங்க, உங்களுக்கு உபத்திரத்தை கொண்டு வருவங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த சோதனையான நேரத்தில் நீ உண்மையா இருந்தால், உனக்கு எதன் மூலமா எங்கிருந்து அந்த சோதனை வந்ததோ, இந்த பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள் வந்ததோ, அதை யார் பார்த்துக் கொள்வார்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனாலதான்
உண்மையுள்ளவர்களா இரு அப்படின்னாரு. அப்பனா உண்மை இல்லாதவர்களா இருக்கிறதுனால தான் அதை சொல்லுகிறார். நம்மள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார்? உண்மையை எதிர்பார்க்கிறார். அப்படி உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறவராக இருப்பார். நம்ம காலம் முழுவதும் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் முழுவதும் எனக்கு ஏன் இது இப்படி பண்றாங்களே, இதை செய்கிறாங்களே, நமக்கு விரோதமாக நிற்கிறாங்களே, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், நீயும் நானும் உண்மையுள்ளவர்களாக கர்த்தர் பார்வையில் காணப்பட்டால், உங்களுக்கு இடும்பு செய்கிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நிச்சயமாக உங்களுக்கு நியாயம் செய்வார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 7:8 சங்கீதம் 7 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். பாத்தீங்களா? கர்த்தர் நியாயம் செய்வார். நீ பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையை, அந்த சோதனையான நேரத்தில் என்ன பிரச்சனை வந்ததோ அதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அதை குறித்து கலங்கி கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் நியாயம் செய்வார். அந்த பிரச்சனையில் ஒரு விடுதலையை கொண்டு வருவார், ஒரு நீதி செய்வார். காரணம், அவர் நீதி உள்ள தேவன். நியாயம் செய்வார், உங்களை கைவிட மாட்டார். அது என்ன உண்மையா இருக்கிறது? உண்மையா எப்படி பாஸ்டர் இருக்கிறது? கேள்வி வருதா இல்லையா? எப்படி பாஸ்டர் உண்மையுள்ளவனா இருந்தால் என்ன உண்மையா இருக்கிறது? எதில் உண்மையா இருக்கிறது? எப்படி உண்மையா இருக்கிறது? நான் உண்மையுள்ளவனா தானே இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய மனசாட்சிக்கு, உங்களுடைய இருதயத்துக்கு 3 கேள்விக்குறிகளை நான் வைக்க போறேன். 4 கேள்விக்குறிகள். ஒரு 4 விதமான தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்களே கேட்டு பார்க்க போறீங்க. உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். எதில், எப்படி? உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து இந்த 4 காரியங்களை பார்த்தா இதில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா நிச்சயமாக கர்த்தர் எவ்வளவு பெரிய சோதனையான நேரம், எவ்வளவு பெரிய இடுக்கமான சூழ்நிலை, எவ்வளவு பெரிய வேதனையான நேரத்திலும் நம்மளுக்கு வருகிற சோதனையில் கர்த்தர் நம்மளுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களுக்கு எதிர்த்து நின்று யுத்தம் செய்து நம்மளுக்கு நீதி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு 4 விதமான காரியம். 1 சாமுவேல் புஸ்தகம் 12 வாசிக்க. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். பார்த்தீங்களா? முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னமா? உண்மையாய் நம்ம கர்த்தரை சேவிக்கணும். உண்மையா இருக்கிறது எதுல? ஃபர்ஸ்ட் கர்த்தரை பிடித்து கொள்றதுல, அவரை ஆராதிக்கிறதுல, அவரை தொழுது கொள்வதில், அவருக்கு பலி செலுத்துவதில். பலி செலுத்துறதுன்னா துதி பலி, ஆராதனை பலி, ஸ்தோத்திர பலி, ஜெப பலி, காணிக்கை பலி, இதெல்லாம் பலி. நம்மளை தகனமாய் அர்ப்பணிக்கிறது, நம்மளை அர்ப்பணிக்கிற பலி, இதெல்லாம் செய்கிறது. அதான் உண்மையாய் சேவிக்கிறது. கர்த்தரை உண்மையாய் சேவிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுடைய சோதனை காலங்களில் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஜீவ கிரீடத்தை, நன்மையை கட்டளையிடுவார். ஒரு வேலைக்கு போகிறோம், முதலாவது 1 மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுப்பான். அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அந்த வேலையை போய் பாருங்க, ஈஸியாக செஞ்சுருவோம். அது மாதிரி தான் தேவனுடைய காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது, நம்ம பலி செலுத்தி அவரை சேவிக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய சோதனையான நேரத்தில் அவர் நீதி செய்து, நியாயம் செய்து அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம தேவனை சேவிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். அது என்ன சேவிக்கிறது? உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. கர்த்தரை நம்ம உண்மையாக சேவிக்கிறோமா? உண்மையாக சேவிக்கிறதா வாயில் சொல்கிறது இல்லை. வாயில் உண்மையாக சேவிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறதா இல்லை. நம்முடைய இருதயத்தை கேட்டு பார்க்கணும். கர்த்தரை நம்ம உண்மையாய், கர்த்தருடைய பார்வையில் உண்மையாய் நடந்து கொள்கிறோமா? எங்கே? நம்ம வீட்டில். நம்ம வீட்டில் கர்த்தருடைய பிள்ளை என்பதை உண்மையாய் வெளிப்படுத்துகிறோமா? அதான் சேவிக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிட்ட உண்மையாக இருக்கியா? ஒரு கணவன் மனைவி கிட்ட உண்மையாக இருக்கிறீங்களா?
அப்படி உண்மையா இருந்தா நீ தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை உண்மையா சேவிப்பார். ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட உண்மையா இருக்கிறீங்களா? பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட உண்மையா இருக்கீங்களா? பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட உண்மையா இருக்கீங்களா? ஒரு குடும்பத்திலேயே உண்மையா இல்லைன்னா நம்ம எப்படி கர்த்தர்கிட்ட உண்மையா இருக்க போறோம்? அப்ப முதல்ல குடும்பத்துல உண்மையா இருக்கணும். ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. எந்த காரியத்திலையும் கர்த்தருடைய பார்வையில ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்ப வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கமா? எஜமான்களுக்கு உண்மையா இருக்கிறோமா? நம்மளோட கூட வேலை பார்க்கறவங்களுக்கு உண்மையா இருக்கிறோமா? மூன்றாவது, சபையில உண்மையா இருக்கிறோமா? நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தின தேவனுடைய ஆலயத்துல அது பெரிய கோபுரம் உள்ள பெரிய ஆலயமா இருக்கலாம், அல்லது சின்ன 10 10 ரூம்ல தேவனை ஆராதித்து கொண்டிருக்கலாம். இந்த சபையில நம்ம உண்மையா இருக்கிறோமா? மனசாட்சிக்கு இந்த கேள்வி கேட்டு பாருங்க. குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, நம்ம வீட்டில், நம்ம படிக்கிற இடத்துல உண்மையா இருக்கிறோமா? நம்ம சபையில உண்மையா இருக்கிறோமா? அப்ப தேவனை சேவிப்பது என்பது அதுதான். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை முறையில கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா? அது சொல்ல ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அவர் நம்மளுக்கு நியாயம் செய்யணும், அவர் நமக்கு நீதி செய்யணும். நம்முடைய சோதனையான நேரங்களில் கர்த்தர் நம்மளோடு இருந்து அதில் ஜெயத்தை தரணும், வெற்றியை தரணும், கிரீடத்தை நமக்கு வைக்கணும். அப்படின்னா ஜீவ கிரீடத்தை நமக்கு தரணும்னா நம்ம உண்மையா இருக்கணும். எங்க? வீட்டில், வெளியில, சபையில், ஆராதனையில். ஜெபம் கூடி வர்றதில்ல, ஜெபிக்கிற இடத்துல சபை கூடி வர்றதில்ல, உண்மையா இருக்கணும். சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். எப்படியா? உண்மையாய், நல்லா கவனிங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஹலோ, நீங்க பிரச்சனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது? ஏன் இத குடும்பத்தில் நடக்குது? ஏன் என் பிள்ளைகள் மத்தியில் நடக்குது? ஏன் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இது நடக்குது? இருக்கீங்களா? இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருந்து இந்த சோதனையான நேரத்தில், பிரச்சனைகள்ல, பாடுகள்ல, காரியங்கள்ல கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஒரு விஷயம் தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்ப ஜெபம் பண்ணணும்னா நீ எப்ப ஜெபம்னு சொல்றமோ அப்பதான் தடை வரும். இந்த சோதனை எங்க இருந்து கொண்டு வரேன் பார்த்தா, இது யாரு? நம்ம செய்யறதில்ல, நம்ம வாஞ்சிப்போம், இதை நம்ம வாஞ்சிப்போம், நம்ம நினைப்போம். இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், கரெக்டா 7 மணிக்கு ஜெபம் பண்ணிடணுங்க, இன்னைக்கு பெண்கள் கூட்டத்துக்கு போயே ஆகணும் நினைப்போம், இன்னைக்கு ஆண்கள் கூட்டத்துக்கு போயே ஆகணும், இன்னைக்கு வீட்டு கூட்டத்தில் எப்படியாவது இந்த சிஸ்டர் வீட்டு கூட்டத்தில் போயிடணும், இந்த உபவாச கூட்டத்தில் கண்டிப்பாக நான் கலந்து கொள்ளணும், இந்த அமாவாசை கூட்டத்துக்கு எப்படியாவது நான் போய் ஆகணும் நம்ம நினைப்போம். அப்போ நம்முடைய சுய இச்சையா? இல்லை, நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் ஜெபிக்கிறதற்கு நம்ம வாஞ்சிப்போம். ஆனால் அந்த நேரம் கரெக்டாக தடை வரும். பிசாசு கொண்டு வரான் பாருங்க. அப்போ ஆராதனைக்கு ஜெபத்துக்கு தடையை கொண்டு வருவான். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? தடையை மீறணும். எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் சரிங்க, எவ்வளவு ஜெபமா விட்டாத, உன் பிரச்சனை மாறிடும். நீ ஜெபத்தை விட்டுட்டீன்னா, நீ தேவனை சேவிக்கிறத விட்டுட்டா என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? பிரச்சனை வரும், சோதனை வரும். சோதனைங்கிறது என்ன? பிரச்சனை தான் சோதனை. ஜெயில போடுறான் பாருங்க பிசாசு. அந்த 2:10 சொல்லுது பார்த்தீங்களா? பிசாசு என்ன செய்வானா? கொஞ்ச நாளைக்கு என்ன போட்டுருவானா? காவலி, சிறை போட்டு தருவான். அவ்வளோதான் பிரச்சனை. அதுதான் சோதனை. பிரச்சனை தான் சோதனை. இப்போ இன்றைக்கு நமக்கு என்ன சோதனை? காலு நடக்க முடியாமல் பண்ணிடுவோம்.
நடக்கவே முடியாது. எவனாவது சொந்தக்காரன் ஏதாவது ஒன்று சொல்லிடுவான், நம்மளை உறவுகள் ஏதாவது சொல்லிடும். நம்ம நம்ம நல்ல குடும்பமாக முயற்சி பண்ணி நம்ம டெவலப் ஆகணுப்போம், நம்மளை அப்படியே வார்த்தையினாலே கொன்றுவான். இதாங்க சோதனை, இதான் சோதனை. மூன்றாவது சோத்திரம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அடுத்ததாக ஒரு வசனம் 2 புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசிப்போம். சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டகசாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேல் லேவியனாகிய கொனனியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயி இரண்டாவதுமாய் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதுல நம்ம உண்மையா இருக்கணும். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். தேவனுடைய சமூகத்தில் பண்டகசாலையில் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறது உண்மையாய் கொடுத்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். அல்லேலூயா. எப்பொழுது நம்ம தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக இருந்தார்களாம். கொண்டு வந்து கொடுத்தார்கள் சபையில். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ முன்னாடியே வந்துடுறார். அப்போ ஆராதனைக்கு 9 மணி ஆராதனை, 9 மணிக்கு முன்பாகவே வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும். உண்மையாய் சேவிக்கணும். மாத்திரமல்ல, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணணும். படுக்கைக்கு முன்பாக உண்மையாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, இந்த நாள் முழுவதும் காத்தீங்களே, நான் படுக்க போகிறேன், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். வேதத்தை வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். அதுதான் அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேங்கிறார். வேதத்தை வாசிக்கணும், உண்மையாய் சேவிக்கணும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். நம்முடைய நடக்கைகளில் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தணும். உண்மையா இருக்கணும். ஆவிக்குரிய கனிகள் நம்மகிட்ட வெளிப்படணும். மாத்திரமல்ல, தேவனுக்கு நம்ம கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும். இந்த 4 காரியங்கள் உங்க இருதயத்தில் கேட்டு பாருங்க. உண்மையா ஜெபிக்கிறோமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? உண்மையா ஞாயிறு தோறும் ஆராதனையில சரியான நேரத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு போறோமா? உண்மையா சேவிக்கிறோமா? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. உண்மையாய் சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொன்னான் யோசுவா, இல்லையா? அவ பாருங்க, குடும்பமா வரணும். நாமும் நம்முடைய குடும்பமா வந்து கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம். நான் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். சில தேவைகள் இருக்கு, சில காரியங்கள் இருக்குன்னா சில வேலைகளை பாருங்க, மனுஷனை நோக்கி போயிடுவோம். நோ, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எவ்வளவு சோதனையான நேரம் வந்தாலுங்க, எவ்வளவு பிரச்சனையான நேரம் வந்தாலுங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம கூப்பிடுறது யாரை கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், உண்மையாய். மூன்றாவது, நம்முடைய நடக்கைகளில் உண்மையாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தொழில் செய்றீங்களா? அந்த தொழிலில் உண்மையா இருங்க. ஒரு வியாபாரம் செய்றீங்களா? அதில் உண்மையா இருங்க. நீங்க படிக்கிறீங்களா? உண்மையா இருங்க. ஆலயத்தில் இருக்கீங்களா? உண்மையா இருங்க. ஊழியத்தில் இருக்கீங்களா? உண்மையா இருங்க. நாம உண்மையா இருந்தால் எவ்வளவு பெரிய சோதனையான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் நியாயம் செய்து நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் முறியடித்து
உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருங்க. நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். நீங்க சாப்பிட்டு திருப்தியா இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். வாசிக்க கேட்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். 4 காரியங்கள்ல உண்மையா இருந்தோம்னா உண்மையுள்ள மனிதன் என்ன செய்வானா? பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஏனென்றால் வானமும் பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடைய. அவர் கையில் இருக்கு. கர்த்தருடைய கையில் இருக்கு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் கையில் இருக்கு. நம்ம கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் பாருங்க, ஒரு 2 மணி நேரம் ஆராதனை, 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். இந்த 2 மணி நேரத்தில் உண்மையா இருந்தோம்னா இந்த வாரத்தில் ஆஸ்பத்திரிக்கே போகாம பண்ணிடுவார். நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதத்தில் ஒரு வாரமும் நான் தடையில்லாமல் சரியான நேரத்தில் போய் நான் உண்மையாய் கர்த்தரை சேவிப்பேன், கர்த்தரை உண்மையாய் நான் கூப்பிட்டு பார்ப்பேன் சொல்லி பாருங்க. நீங்க இந்த மாசத்தில் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டீங்க. செப்டம்பர் மாசத்தை எழுதி வச்சுக்க, டெஸ்ட் பண்ணு. ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னை சோதித்து பாருன்னு சொல்றாரு. உனக்கு சோதனை வராம இருக்கணும்னா இந்த கர்த்தரை சேவிக்கிறதுல நீ உண்மையா இருக்கணும். 4 வாரமும் சரியான நேரத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதித்து ஜெபம் பண்ணி நம்ம கடந்து போகணும். 2 மணி நேரம், ஒன்லி 2 hours. ஞாயிறு ஆராதனை, ஞாயிறு ஆராதனை அந்த 2 மணி நேரத்தை கர்த்தருக்கு சரியா கொடுத்து 4 வாரம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதத்தில் 5 பைசா நம்ம ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க மாட்டோம். 5 ரூபா கூட அனாவசியமான வேற ஒரு செலவுக்கு போகாது, சம்பந்தம் இல்லாமல் செலவாகாது. நீங்க நினைத்தது நடக்கணும், நீங்க விரும்பினது நடக்கணும். இந்த சோதனை உங்களுக்கு வந்துடக்கூடாது, இந்த பிரச்சனை பாடுகள் வேதனைகள் வந்துடக்கூடாது. உண்மையாய் சேவித்தால், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால், நம்முடைய நடக்கைகளில் உண்மையாய் இருந்தால், கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையாய் இருந்தால் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நிறுத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உங்கள்கிட்ட பேசுறார். அந்த 2 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் உன் சபையில நீ போய் கூடி வந்து கர்த்தரை உண்மையாய் நீ ஆராது, கர்த்தர்ட்ட உண்மையாய் நீ ஜெபம் பண்ணு, பரிபூரண ஆசீர்வாதத்தில் உங்களை நிறுத்துவார். அதுல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதான் சோதனை. சாத்தான் அந்த நேரத்தை தான் உன்னை டேக் ஓவர் பண்ண பார்ப்பான். நல்லா கவனிக்கணும். அந்த நேரத்தை தான் நம்மளை கை வைப்பான், மற்ற நேரத்துல எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? இங்கதான் இருக்க சொல்லுங்க. மற்ற நேரத்திலாம் எல்லா வேலையும் நடக்கும், எல்லா காரியமும் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டாக என்ன செய்வான்? 8 மணி வரைக்கும் நம்மளை தூங்க வச்சிடும். யோசிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க, மனசாட்சி உண்மையா இல்லையா? மற்ற நாள்லாம் 6 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு, சாப்பாடு ரெடி பண்ணி, லஞ்சு பேக் ரெடி பண்ணி எல்லா பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நம்மளும் எல்லாமே போயிடுவோம். ஆமாவா இல்லையா? இல்லையா சொல்லுங்க. நீங்க கேட்டு பாருங்க, மனசாட்சியை கேட்டு பாருங்க. 8 மணிக்கு பிள்ளைங்களே ஸ்கூலுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம தூங்குவோமா? ஞாயிற்றுக்கிழமை 9 மணி ஆராதனை, 8:30 மணி வரையும் தூங்கிட்டு இருப்போம். எங்க இருந்துதான் அது தூக்கம் வரும்னே தெரியாது. என்ன தெரியுமா? என்ன காரணமா? சனிக்கிழமையே பிளான் பண்ணிடுவோம். நம்முடைய இருதயத்தில் சனிக்கிழமை ஒரு பிளான் வந்துடும். என்ன வந்துடும்? நாளைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம் அப்படிங்கிற மனசு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போங்கிற என்ன வரும்? நம்மளை அறியாமையே. எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு ஒரு எண்ணம் வருது இல்லை? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு சண்டே, கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கணும், கொஞ்சம் லேட்டாக போவோம் என்று நம்ம நம்ம நினப்பு வருதில்ல? இதுதான் பிசாசு. ஏன்னா அவன் தந்திரம் உள்ளவன். இப்படி தான் பிசாசு நம்மளை என்ன செய்வான்? ஆண்டோடைய ஆலயத்துக்கு போக முடியாமல் ஞாயிற்றுக்கிழமை அதான் சொல்ற, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். நீ தேவனுடைய ஆலயத்தில் உண்மையாய் கர்த்தரை சேவித்தால், நீ கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்டால்
உண்மையாய் பழி செலுத்தினால் ஜீவ கிரீடத்தை, உனக்கு கிரீடம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கரெக்டா வந்தீனா உனக்கு கிரீடம் சொல்றார். நீ எப்ப இந்த காரியங்கள் இருக்கீங்களோ, இந்த சோதனையில ஜெயித்து வர்றீங்களோ, கிரீடத்தை பெறீங்களோ, அப்பொழுது தேவனுடைய பிள்ளை என்பது உங்களுக்கு வெளிப்படும். வெளியில அப்பதான் வெளிப்படும். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளைங்கிறது அது வெளிப்படணும். ஒரே ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காண்பிச்சு நான் முடிக்க போறேன். ஒரு மனிதனை எடுத்து காண்பிக்கிறேன். தானியேல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். தானியேல்ங்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியமா இருந்தான், உண்மையா இருந்தான். நான் ஒரு நாளும் நான் கர்த்தரை விட்டு போயிட மாட்டேன், கர்த்தருடைய காரியத்தை விட்டு விலகிட மாட்டேன், நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், கர்த்தருடைய பிள்ளை நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லி ஒரு காரியத்தில் வைராக்கியமா இருந்தான். பல சோதனைகள் வந்துச்சு, ஆனா எல்லாவற்றிலும் அவன் என்ன செஞ்சான்? வைராக்கியமா இருந்தான். விடல. என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க அவன்கிட்ட, யாருக்கும் அவன் தலை வணங்கல. நான் கர்த்தருடைய மனுஷன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தருடைய மனுஷனா, கர்த்தருடைய பிள்ளைனா, கர்த்தருடைய காரியத்தில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். நோ காம்ப்ரமைஸ். என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன், நான் செய்யறத நான் செய்வேன் என்று சொல்லி வைராக்கியமா இருந்தான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானபண்டம் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ராஜா அவன் சொல்ற அந்த உணவு காரியங்கள்ல, சாப்பாடு காரியங்களை தானியேலுக்கு கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. ஆனால் தானியேல் என்ன பண்றான்? ஒரு தீர்மானம் வைக்கிறான். நேபுகாத் நேச்சார் சொல்ற இந்த சாப்பாடு முறை, அவன் கொடுக்கிற திராட்சை ரசம், அவன் கொடுக்கிற காரியங்களை ஒரு நாள் நான் சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட்டு என்னை நான் தீட்டுப்படுத்திக்கிற மாட்டேன், வேதம் சொன்னபடித்தான் நான் வாழ்வேன், பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் தீட்டுப்படுத்திக்கிற மாட்டேன், இது தீட்டு, இந்த காரியம் செய்தால் தவறு, இந்த காரியம் தேவனுக்கு உகந்த காரியம் அல்ல, இந்த காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல என்று சொல்லி இந்த தானியேல் தன்னை ஒரு தீர்மானத்துக்குள்ள, ஒரு சட்டத்துக்குள்ள, வேத சட்டத்துக்குள்ள தன்னை நிலைநிறுத்துறான், வைராக்கியம் வைக்கிறான். அவ்வளோ இருக்கீங்களா? எவ்வளவோ சொல்றாங்க. இந்த ராஜா இந்த தானியேலை நிர்வகிக்க பார்த்து கொள்ள ஒரு மனுஷனை ஏற்படுத்துறார். எல்லா பிரதானிகளுக்கும் தலைவனாக ஒருத்தனை வைக்கிறார். ஒரு மினிஸ்டரை வச்சு நீ சொல்லுப்பா, இதை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி மினிஸ்டர்கிட்ட அந்த ராஜா சொல்றார். அவன் பிரதானிகளின் தலைவன். அவன் வந்து சொல்றான், ராஜா அப்படி சாப்பிட சொல்லியிருக்காருப்பா, நீ இதெல்லாம் சாப்பிட்டுக்க அப்படின்னு. அல்லேலூயா. வசனம் 10 வாசிப்போம். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். பாருங்க, இந்த பிரதானிகளின் தலைவன் வந்து சொல்றான், ஏய் ராஜா சொல்லிட்டாரு, நீ இதெல்லாம் சாப்பிடணும், இதை சாப்பிடு, நீ சாப்பிடாம இருந்து உன் முகம் வாடி இருக்க கண்டா ராஜா ஏன் தலையை வெட்டிடுவான்ப்பா. பிரதானிகளின் தலைவனுக்கு கவலையை பாருங்க. நீ சாப்பிடாம இருந்து நீ வாடின முகமா இருந்தா ராஜா பார்த்தான்னா ராஜா என்னை கொன்றுவான், என் தலையை எடுத்துருவான், நீ சாப்பிடாம இருக்காத, நீ சாப்பிட்ரு என்று சொன்னான். ஆனால் தானியேல், தேவனுடைய மனுஷனாகிய தானியேல், ஒரு நாள் அதை செய்ய மாட்டேன், என் முகம் வாடாது, நீ பயப்படாத, நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை வெக்கப்பட விட மாட்டார், என்னை தைரியப்படுத்துவார், எனக்கு சரியான உடல்நிலையை கொடுப்பார், முகக்கலையை கொடுப்பார், நீ பயப்படாத, எவ்வளோ சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான்? ராஜாவுக்கு பயந்துக்கிட்டு சொல்றான், ராஜா என்னை கொன்றுவான்டா நீ சாப்பிடலனா,
ஒழுங்கா சாப்பிட்டுடான்னு சொல்றான். 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். பாருங்க, இப்ப இந்த தானியேல் சொல்றான் அந்த பிரதானிகளின் தலைவன்கிட்ட, அவனுக்கு அசிஸ்டண்டா ஒருத்தனை மேல்சார் வச்சுக்கிறான் எடுபடி வேலை பார்க்கறதுக்கு. அவன்கிட்ட சொல்றான் அந்த தானியேல், நீ ஒரு 10 நாள் ராஜா கொடுத்த சாப்பாடை விட்டுட்டு காய்கறி பருப்பு முதலான உணவுப் பொருள்களை தாங்க, நான் சாப்பிட்றேன், 10 நாள் டெஸ்ட் பண்ணு. நீ 10 நாள் என்னை டெஸ்ட் பண்ணி பாரு. நான் கர்த்தருடைய பிள்ளை வெளிப்படும், நான் தேவனுடைய பிள்ளை என்பது உன்னை பார்வையில் தெரியும். ஒரு 10 நாள் என்னை டெஸ்ட் பண்ணி பாரு, அதுக்கு பின்னாடி நீ சொல்றதை நான் கேட்கிறேன் என்று சொல்லி பிரதானிகளின் தலைவன்கிட்ட இவன் சொல்றான், தானியேல் சொல்றான். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே சரி இருந்துக்கோ, 10 நாள் தான், 10 நாளுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுன்னா நீ நான் சொல்ற சாப்பாடை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ 10 நாள் எனக்கு டைம் கூட டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டோம். ஓகே, 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. 10 நாள் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஹலோ, இந்த வைராக்கியமா இருந்து, தேவன் மேல வைராக்கியமா இருந்து, ஒரு நாள் நாம் தேவன் அருவருக்கிற, தேவன் விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணின தானியேல் எப்படி இருக்கானா, முக கலையாகவும் புஷ்டியாகவும் அப்படி தெம்பாகவும் அழகாகவும் நிற்கிறான். உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் கிரீடங்களையும் பெறுவார்கள். அல்லேலூயா. காம்ப்ரமைஸ் பண்ணல. ராஜா பயங்கரமான இதெல்லாம் கொடுத்து பார்த்தான். திராட்சை ரசம், அன்றைக்கு உள்ள ராஜா சாப்பாடு எப்படி இருக்கும், அப்படியே அந்த திராட்சை ரசத்தை குடிச்சு அப்படியே ஒரு மாதிரி போதை அடிச்ச மாதிரி இருப்பான். இவன் நினைச்சிருந்தா அதை குடிச்சிட்டு படுத்து கிடந்திருக்கலாம். நோ, இது கர்த்தர் அருவருப்பான காரியம். இதை நான் சாப்பிட்டா தீட்டுப்பட்டவனா மாறி போயிருவேன். ஒரு நாளும் நான் தீட்டுப்பட்டவனா காணப்படக்கூடாது, கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவனா இருப்பேன்னு சொல்லி 10 நாளுக்கு நீ சாப்பாடு மரக்கறிகளை கொடுங்கப்பா. மரக்கறினா விளைக்கக்கூடிய விளைச்சல்கள், கிழங்கு வகைகள், சாப்பாடு, காய்கறிகள், பருப்பு முதலான காரியங்களை, கீரை போன்ற வெஜிடேரியன் சாப்பாடு, வேற ஒன்றும் இல்லை. வாசிக்க மற்ற வசனம் 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். பாருங்க, வைராக்கியமா இருந்தான் பாருங்க. இவர்களுக்கு கர்த்தர் என்னட்ட வைராக்கியமா இருக்காண்டாவன், என் பிள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு சாமர்த்தியம், அறிவு, ஞானம், புத்தி எல்லாம் கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறார், எல்லா வரங்களையும் கொடுக்கிறார். கர்த்தர் மேல வைராக்கியமா இருந்தீங்கன்னா, கர்த்தர் மேல வைராக்கியமா இருந்தா, கர்த்தரை உண்மையாய் நம்ம தொழுது கொண்டால், கர்த்தர் மேல உண்மையாய் நம்ம கர்த்தரை சேவித்தால், கர்த்தரத்தில் உண்மையாய் ஜெபித்தால், கர்த்தர்ட்ட உண்மையாய் கொடுத்தால், நம்முடைய நடக்கையில் உண்மையாய் இருந்தால், கர்த்தர் சகல ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் புத்தியிலும் தெளிவிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். கடைசியா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராஜாவுக்கு முன்னாடி அந்த நாட்கள் நிறைவேறினது. ராஜாவுக்கு முன்பாக போய் நிக்கணும், தானியேல் நிக்கணும். அல்லேலூயா. 19-20 வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா அவர்களோட பேசினான். ராஜாவுக்கு முன்னாடி தானியேல் போய் நிக்கிறான். இப்ப ராஜா தானியேலுக்கு முன்னாடி பேசுறான். அவர்கள் எல்லாரும்
தானியேல், ம், அனனியா, ம், மீசாவே, ம், அசரியா என்பவர்களைப் போல ம். வேறொருவரும் காணப்படவில்லை. பாருங்க, இப்ப ராஜா எல்லாம் அந்த நின்னவங்க எல்லாரையும் கொண்டு நிப்பாட்டுறாங்க. அதுல தானியேல், அனனியா, அனனியா, மீசாவே, மீசாவேல் 3 பேர் நிக்கிறாங்க. அசரியா 4 பேர் வந்து நிக்கிறாங்க. 4 பேரை பார்த்தா மற்ற எல்லாரையும் விட இந்த 4 பேருக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறான். கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்த அந்த 4 பேரையும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறான். பார்த்துட்டு இந்த தேசத்திலேயே இவர்கள் போல ஒரு புத்திமான்கள், அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள் வேற ஒருவர் இல்லைன்னு சொல்லி தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை வைத்தார். அல்லேலூயா. அதான் கிரீடம். கர்த்தர் மேல வைராக்கியமா இருந்த. வாசிங்க அதை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். பாருங்க, இந்த தேசத்துல அந்த நாட்டில் ஒரு காரியம்னா உடனே சோசியர்களையும் சாஸ்திரிகளையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்பான். இது வரைக்கும். இப்ப இந்த தானியேல் போன்ற சகோதரர்கள்ட்ட அந்த 4 பேர்ட்ட இருந்த ஞானம், அறிவு, சாமர்த்தியத்தை பார்த்துட்டு மற்ற எல்லாரையும் விட 10 மடங்கு அதிகமாக பார்க்கிறான். தேசத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த 4 பேரை தூக்கி வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் உண்மையாய் வைராக்கியமாய் உண்மையாய் சேவித்தால், வைராக்கியமாய் இருந்தா கர்த்தர் தேசத்தில் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஜீவ கிரீடத்தை தருவார். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிரப்புவார். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் ஆசீர்வாதமாக வைப்பார். அந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு வைராக்கியமா இருங்க. தீர்மானம் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கர்த்தருடைய காரியங்களில் உண்மையா இருப்போம். உண்மையா இருக்கணும். யாருக்கு? மனிதர்களுக்காக அல்ல, மற்ற எந்த மனிதர்களுக்காக அல்ல, ஊழியக்காரனுக்காக அல்ல, தீர்க்கதரிசிகளுக்காக அல்ல, அப்போ மற்றவர்களுக்காக அல்ல. கர்த்தருக்கென்று நம்முடைய காரியங்களில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் சகல அறிவிலும், ஞானத்திலும், தெளிவிலும், சாமர்த்தியத்திலும் உங்களை உயர்த்துவார். சகல ஆசீர்வாதங்களை நிரப்புவார். பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஜீவ கிரீடம் உங்கள் தலையில வைக்கப்படும். ஜீவ கிரீடத்தை தருவார். சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதம் தான் ஜீவ கிரீடம். நன்மையை கொடுப்பார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 தெசலோனிக்கே புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமைகளில் இருந்து விலக்கி காத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்தார் அந்த உண்மையுள்ள தேவன் சகல காரியங்களிலும், சகல தீமைகளிலிருந்து விலக்கி, சகல நன்மைகளினாலே நிரப்பி, சகல ஆசீர்வாதத்தினால உங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வார். எவ்வளவு பெரிய தீமைகள், எவ்வளவு பெரிய சோதனைகள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா தீமைகளையும் உங்களை விட்டு அகற்றி சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எழுந்து நின்று எல்லாம் எழுந்து நிற்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு வருகிற சோதனைகளில் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து உம்மிடத்திலிருந்து அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய நடக்கைகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை சேவிக்கிறதுல, உம்மிடத்துல ஜெபிக்கிறதுல, உம்மிடத்துல விண்ணப்பம் வைக்கிறதுல, உமக்கு கொடுக்கிறதுல நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேதத்தில் தானியேலை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீரே, அவருடைய காரியங்களில் உண்மையாக இருந்தானே ஆண்டவரே, ஒரு நாளும் தீட்டுப்பட்டு விடாதபடி தீர்மானம் எடுத்த அந்த மகனை ஆண்டவரே சகல ஞானத்திலும், சாமர்த்தியத்திலும், அறிவிலும், ஞானத்திலும் நிரப்பி தேசத்தில் உயர்த்தினீரே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
எங்களோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்து ஆண்டவரே உமக்கு விருப்பமில்லாத பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு அகற்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ உண்மையுள்ளவர்களாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.